ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கே வந்து கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இறங்கி அங்கேருந்து இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற வழியாக போயின்னு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி மார்க்கெட் ரோடு, அதாவது பஜார் ரோடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதோ கோயிலில் ஏதோ விசேஷம் போல், அதனால் வந்து ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக வந்து இருக்குது. இப்போ கோயில் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து நடைபாதை வழியாக தான் போக போகிறோம். ஸோ அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது, கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே இந்த பஜார் ரோடு வழியாக நடந்து போயின்னு இருக்கோம் கோயில் படிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு. ஸோ அங்கேருந்து மேலே படி வழியாக மேலே போக போகிறோம். உங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் போய்ட்டு பாருங்கள். பார்த்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலோட சரவண பொய்கை தீர்த்தம், அந்த தீர்த்த குளம் வழியாக போயின்னு இருக்கோம். அங்கே அந்த தீர்த்த குளம், இந்த தீர்த்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா படி ஏறுற வழி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுவே வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிடும் போல் அந்த மாதிரி இருக்குது. பட்டு நம்ம கோயிலுக்குன்னு வந்திருக்கோம். ஸோ அழகாக சாமி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் அந்த சரவண பொய்கை தீர்த்தம். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திருத்தணி முருகன் கோயிலோட ராஜகோபுரம் தெரியும். நம்ம அப்படியே இந்த வழியாக போனால் படிக்கட்டு வழியாக வந்து போயிடலாம். ஓம் சரவணபவ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், சரவண பொய்கை. இங்கேருந்து தான் அந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிற படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 365 படிக்கட்டு இருக்கும். ஒரு வருஷத்தில் 365 நாள் குறிக்கிற மாதிரி இதில் வந்து 365 படிக்கட்டு இருக்கும். வாங்க நம்ம கோயிலுக்கு மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவோம். இப்போ கோயிலில் இன்றைக்கி செம்ம கூட்டம்.
சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. பாருங்க, ஃப்ரீ தரிசனத்தில் இவ்வளோ கூட்டம் நிற்குது. இதுதான் அன்னதானம் போடுற இடம். நாள் முழுக்க அன்னதானம் போடுவாங்க. அங்கேயே இவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். இன்னைக்கு ஹெவி க்ரௌடு தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 1 தொழிலாளர் தினம் அப்போ வந்திருக்கேன். காவல்துறை முக்கிய அறிவிப்பு. ராஜ்குமார் காவலர் எங்கிருந்தாலும் உடனடியாக புறக்காவல் நிலையம் வரணும். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்குது, 100 ரூபா கொடுத்து ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. இவங்க 100 ரூபாயிலேயே வந்து எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். 100 ரூபா ஃப்ரீ தரிசனத்துலேயே நிறைய கூட்டம் நிற்குது. உள்ளே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வயசானவங்க யாருன்னா வந்தாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே பேரிகார்டுக்கும் வெளியே வரைக்கும் லைன் நிற்குது. கோயிலில் சாமி லைன் நிற்குது பாருங்கள். சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. நேரத்தில் இவ்வளோ க்ரௌடு நிற்குது. சரி வாங்க பார்க்கல எவ்வளோ நேரம் ஆகுது. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1:30 மணிக்கு நான் சாமி பார்க்க போனேன். ஆனால் இப்போ நான் வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு சாமியை பார்த்துட்டு வரதுக்கு. ரொம்ப க்ரௌடான இன்னைக்கு.